எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அட பாவி, இறங்குனது 1000 பாயிண்ட், ஏறுற மாதிரி காட்டுறது வெறும் 100 பாயிண்டா அப்படின்ற மாதிரி இப்போ கிஃப்ட் நிஃப்டியினுடைய சிக்னல் எதை காமிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு த மார்க்கெட் மேபி ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க ஓப்பனிங் சிக்னல். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் சீனா போகிறாரு. நம்ம ரஷ்யன் ஆயில் வாங்கறதுக்கு மறுபடியும் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்குமா? ஏன்னா இப்போ இறங்கியிருக்கக்கூடிய 1000 பாயிண்ட்கள் நம்ம நாட்டில் க்ரூட் ஆயிலுடைய தட்டுப்பாடு ஏதாவது வந்துருமா, அதனால் கோல்டு அதிகமாக வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இன்டர்னலாக ஏதாவது நம்மளுடைய பொருளாதார வாங்கும் சக்தியை குறைச்சிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தினுடைய அதிர்ச்சியில் ஒரு 1000 பாயிண்ட் பக்கம் விழுந்திருக்கு. ஒருவேளை இல்லை, க்ரூட் ஆயிலினுடைய சப்ளைலாம் நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது, என்ன நம்ம ரஷ்யன் ஆயிலை தொடர்ந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல தகவல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட்டு தான். அதே மாதிரி ஈரான் வார் எப்போ வேணாலும் முடிவுக்கு வரலாம், அல்லது அதை பற்றி ஏதாவது ஒரு அறிக்கை கூட வரலாம். இந்த ஒரு தகவல்களை வச்சுக்கிட்டு தான் வெறும் 100 பாயிண்ட் இறங்குனது 1000 பாயிண்ட். ஆனால் இது போன்ற பாசிட்டிவ் தகவல்களை வச்சுக்கிட்டு ஒரு 100 பாயிண்ட் மட்டும் கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்கு தற்போதைக்கு. இன்னைக்கு நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்ஸுமே பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க நண்பர்களே, எல்லாமே மிக்சடாக தான் இருக்காங்க. நிஃப்டியின் பொறுத்த வரைக்கும் நேற்று இன்ட்ராடேல யார் செஞ்சிருந்தாலும் மரண அடி தான். என்ன இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அது லோ மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே எந்த ஒரு ரெக்கவரியுமே செகண்ட் டைம் கீழே விழுந்தப்ப அது கொடுக்கவே இல்லை. ஆக மொத்தம் இன்ட்ராடேல நேற்று வாங்கி சம்பாதிக்கலாம்னு நினச்சவங்களுக்கும் கும்பா, விற்று சம்பாதிக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பவுன்ஸ் பேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கும் வரல. ஆக மொத்தம் கடந்த சில நாட்களாக ட்ரெண்ட் ஃபாலோவர்ஸ் 24,500 கீழே இறங்குது அப்படின்னு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும் மிக அசால்ட்டாக 3 நாளில் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்கள் என்பது சம்பாதிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் ட்ரெண்ட் ஃபாலோயிங் அப்படின்றது. மற்ற நேரத்தில் சும்மா ஏறி இறங்கி ஏதாவது ஒன்று குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு மொமெண்டம் பிடிச்சி ஒரு ட்ரெண்டு கிடச்சிருச்சுன்னா 1000 பாயிண்ட்டுகள் என்பது அசால்ட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்ட்ராடேல இறங்கி ஏறி சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு மறுபடியும் அடுத்த சில தினங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக மொத்தம் ட்ரெண்ட் ஃபாலோவர் பண்ணுறவங்களுக்கும் ஒரு லாபம் செஞ்சு கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டாக இருக்குது. இன்ட்ராடேல இறங்கி ஏறி ஹையி லோயி மார்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கும் மார்க்கெட் உதவிகரமாக இருக்கும். ஆனால் அது இன்னைக்கு தேதியில் என்ன பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் பணம். இந்த சமயத்தில் நேற்று ரிசல்ட் வந்த சில மொமெண்டம் ஸ்டாக்ஸ்னுடைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த எஸ்ஜிஎஸ் சிறுமை நேற்று 5 மினிட்ஸ் கேண்டில் கீழே ஒரு தடவை கீழே போனவன் மொத்தமாக கீழே விழுந்துட்டான். 1125 ரூபாயிலிருந்து 1079 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. மற்ற 2 பசங்க ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அவங்க கடைசி வரைக்கும் ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை அது பண்ணவே இல்லை. காலையில் வந்த 5 மினிட்ஸ் கேண்டில் மத்தியானம் ஒரு 12 மணிக்கு பக்கம் கீழே உடச்சிட்டு போகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் என்பதே இல்லை. அதே மாதிரி தான் இந்த நுவாமா அப்படின்ற பங்குமே காலையில் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் போட்டுட்டு சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு அப்படின்னு ஒரு மாதிரி உட்காந்துட்டான். ஸோ அதுவும் பெருசான ஒரு வால்டிலிட்டி இல்லை. ஆக மொத்தம் இந்த எஸ்ஜிஎஸ் சிறுமா அப்படின்ற பங்கு தான் ரிசல்ட்டினுடைய இம்பேக்டில் ஒரு செல்லக்குட்டியாக இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு நல்லா க்ளீனாக இறங்கியிருக்கு. இன்றைக்கி என்னென்ன ஷேர்கள் மிக முக்கியமாக ரிசல்ட் வால்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுல இந்த டிவிஎஸ் மோட்டர், பிஎஃப்சி, டாடா மோட்டர் அவனை விட பெரிய வால்டிலிட்டியான ஆள் உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி டிஎல்எஃப், சிப்லா, ஆயில் இண்டியா, ஹெச்பிசிஎல் பார்க்கக்கூடிய அனைத்து பங்குகளுமே வால்டிலிட்டியான பங்குகளாகத்தான் தெரிகின்றன. எல்லாமே ஹை பீட்டாக இருக்கக்கூடிய பங்குகளாக இருக்குது. இன்றைக்கும் பல ஸ்விங் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நேற்று ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய வாலட்டிலிட்டியான பங்குகள் சிலதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற பங்கு நேற்று ரிசல்ட் கொடுத்த பங்கு நேற்றே ஒரு குறிப்பிட்ட ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி போயிருக்கான். இன்றைக்கும் ஏதாவது அது ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுமா? அதே மாதிரி டிக்சன் அப்படின்ற பங்குமே ரொம்பவுமே வாலட்டிலிட்டியான பங்கு, நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தா நேற்றுமே அதனுடைய பங்கு ஒரே டைரெக்ஷனில் ஒரு மாதிரி ஃபாலோ ஆயிருந்தது மார்க்கெட்டை ஒட்டி. அவனு இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்? அதே மாதிரி தான் இந்த எம்டார் டெக்னாலஜிஸ் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிருக்கான். என்ன விளையாட்டு காமிச்சிருக்கான்னா, கரெக்டாக 9:15 மார்னிங் கேண்டலுக்கு கீழே மாற மாதிரி போயிட்டு க்ளீனாக அப்படியே போக வேண்டியது தானே. அப்புறம் பயமுறுத்துறது மேலே போய், இப்போ அவன் ஷார்ட் அடித்தவங்களை போய் மேலே போய் பயமுறுத்துற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேயில் கீழே விழுந்துருக்கான்.
ஸோ இது போன்ற பங்குகளை பல்வேறு ஸ்விங் ட்ரேடர்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.